வந்து உடல் உறவு கொள்ளும் போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல எரிச்சலோ பெயின் இருக்கும் போதோ வெஜினல் ட்ரைனஸ் இருக்குமோ? ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஞ்சிதா. வெஜினல் ட்ரைனஸ், அதாவது பெண் உறுப்புல வந்துட்டு ஒரு ட்ரைனஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதா வந்து இப்ப ரீசெண்ட் ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெஜினல் ட்ரைனஸ் வந்துட்டு எதனால வருதுன்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வெஜினல் ட்ரைனஸ் வந்துட்டு இன்னொரு பேரும் இருக்கு, ஏட்ரோபிக் வெஜைனைட்டிஸ் தான் சொல்லுவோம். ஸோ இந்த வெஜைனல் ட்ரைனஸ் வந்து எதனால வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா வருதுன்னு பாத்தீங்கன்னா மெனோபாஸ், ஒரு 45 வயசு 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் இல்ல மெனோபாஸ் பீரியட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் வந்து நார்மலா வந்து கம்மியாகும், டிராப் ஆகும். ஸோ அந்த டிராப் ஆகும்போது அவங்க நார்மலாவே வெஜைனா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் இதே வந்து ஒரு 25-30 வயசுலயே வந்துட்டு ஒரு வெஜைனல் ட்ரைனஸ் ஒரு பொண்ணுக்கு இருக்கு அப்படின்னா அது என்ன ரீசனா இருக்கும்னா, நம்ம உடம்புல ஹார்மோனல் இஷ்யூஸ், அதாவது ஈஸ்ட்ரஜன் வந்துட்டு நம்ம உடம்புல கம்மி ஆகுறதுனால வர ஒரு பிரச்சனை தான். ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் என்னங்க நம்ம பாடியில பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈஸ்ட்ரஜன் வந்து நம்மளோட வெஜைனல் பிஹெச் மெயின்டைன் பண்றதுலயும் சரி, அதோட லேயர், அதாவது அந்த வெஜைனால இருக்க லேயர் வந்துட்டு தின் ஆகாம மெழுசாகாம ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்கின் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும். மூன்றாவது வந்து அந்த வெஜைனாவோட எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், அந்த தின் ஆகுறதுன்னு சொன்னால அதேதான் எலாஸ்டிசிட்டியை அதாவது ஒரு ரப்பர் பேண்ட் எப்படி எலாஸ்டிசிட்டி இருக்கு அந்த மாதிரி ஒரு வெஜைனாக்கும் ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்கும். ஸோ அந்த எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்றதும் இந்த ஈஸ்ட்ரஜன் தான். ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் வந்து லூப்ரிகேஷனுக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த லூப்ரிகேஷன் தான் என்ன அப்படின்னா, நம்ம வெஜைனால ட்ரைனஸ் வராம இருக்கிறதுக்கு ஒரு ஜெல் மாதிரி ஒரு செக்ரீஷன் இருக்கும், செக்ரீட் ஆகும். ஸோ அந்த செக்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்றதும் இந்த ஈஸ்ட்ரஜன்ன்ற ஒரு ஹார்மோன் தான். ஸோ இந்த ஹார்மோன் கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு வெஜைனல் ட்ரைனஸ் இருக்கும். ஸோ இந்த வெஜைனல் ட்ரைனஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல இச்சிங்கோ இல்ல அரிப்பு இருக்கிறது, இல்ல அந்த இடத்துல வந்துட்டு எரியறது, இல்ல நீங்க வந்து உடல் உறவு கொள்ளும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல எரிச்சலோ இல்ல பெயின் இருக்கும் போதோ அந்த இடத்துல வந்துட்டு வெஜைனல் ட்ரைனஸ் இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வெஜினல் ட்ரைனஸ் வந்து எதனால வருது, ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதுக்கான உணவு முறை என்னன்றத டீட்டெயில்டா வந்து கீழே இருக்க வீடியோல நான் கொடுத்துருக்கேன், லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மோர் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் வேணும் அப்படின்னா டாக்டர் ரஞ்சிதா ஹோமியோ கேரை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.